அப்பா பப்பாயா ஜூஸ் போட போறாங்க. யாருக்கெல்லாம் பிடிக்கும் லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் குடிப்பீங்க? தினமும் பப்பாயா. தமிழ்ல வந்து பப்பாளி. எஸ், இங்கிலீஷ்ல பப்பாயா இது நேம், தமிழ்ல பப்பாளி. பப்பாளி எங்கள் மரத்துலேயே நேச்சுரலாக காய்ச்சிது. இது பழுத்துது. நல்ல வேலை அது வரைக்கும் எந்த ஒரு அணிலுமே சாப்பிடல. எங்கள் அப்பா ஜூஸ் போட போகிறாங்க பாருங்கள். அந்த ஜூஸ்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நேச்சுரலாக இவரே போடுறாரு ஜூஸு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் இருந்து தான் அந்த பழத்தை பறிச்சோம். நாங்கள் இப்போ ஜூஸ் போட போகிறோம். இது மெயினாக பார்த்தீங்கன்னா இதோடைய நன்மைகள் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு பார்வை சரியாக தெரியாதவங்களாம் நீங்கள் அதை சாப்பிட்லாம், ஜூஸ் போட்டு குடிக்கலாம். நல்லா மூலிகை மருந்து சாப்பிட்லாம். இது நல்லா ஜூஸ் போட்டு குடிங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பப்பாளி காய் பொரியல் பண்ணுங்க. நாங்கள் பொரியல் பண்ணி தான் சாப்பிடுவோம். அதில் உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண்ணுலாம் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இதில் ரத்த ஓட்டம் அதிகமாகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்காரு ஜூஸ் ரெடி பண்ணுறாங்க. பட் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து சோலார் தான், லைட் மட்டும்தான். இந்த சோலார் வச்சு, இந்த பேட்டரி வச்சு தான் எங்கள் வீட்டுக்காரு என் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரே ஒரு லைட் மட்டும்தான். எங்கள் வீட்டில் அந்த அளவுக்குலாம் வசதி கிடையாது. எது செய்யறதுனாலும் எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சு கொடுப்பாங்க. ஜூஸ்லாம் கரண்ட் இல்லாமலே. நீங்கள் தான் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நாங்கள் வளர நீங்கள் தான் உதவி செய்யணும், என்கரேஜ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள். ஹலோ, பாரு உச்சி பாரு. வேற லெவல். செம்ம யம்மியா இருக்கு. இது கூட லெமனு, சீனி, இந்த பப்பாளி பழம், இந்த 3 இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வீட்டில் போட்டுடலாம். வேற லெவல். சூப்பராக இருக்குது.